எங்கள் ஊரில் இந்த வருஷம் வெயில் எப்படி மண்டையை பொழக்க போதும்னு நினச்சி பயந்தா வழக்கத்துக்கு மாற ரொம்ப அதிசயமாக அப்பப்போ கொஞ்சம் மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா தான் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இந்த வருஷம் வெயிலுக்கு நல்லா மழை தான் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் மழை சீசனுக்கு நல்லா மழையாக இருக்குமா என்னன்னு தெரியல. மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்னு நேற்று சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதில் பாதியை பிரியாணியில் அப்படியே சேர்த்துட்டு மீதி பாதியை பொரித்து 65 பிரியாணி மாதிரி பண்ணலான்னு மசாலையெல்லாம் தடவி ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். பிரியாணி பண்ணும்போது சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வெங்காயம் வதக்கி செஞ்சால் பிரியாணி நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா தடவி வச்ச சிக்கனை பொரித்து எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு அப்படியே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தயிரையும் லெமன் ஜூஸையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கினதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி அப்படியே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிண்டி எல்லாம் விடாமல் அப்படியே விட்டுறலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். முன்னெல்லாம் குக்கரில் விசில் வச்சு தான் பிரியாணி செய்வேன். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா ஒன்று பிரியாணி நல்லா அடி பிடிச்சிரும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடும். இப்போல்லாம் அப்படி இல்லை, தம் பிரியாணி மாதிரி செஞ்சால் தான் பிரியாணி சூப்பராக வருது. என்ன தான் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பிரியாணி பர்ஃபெக்டாக செஞ்சாலும் அந்த விறகடுப்பில் செய்கிற டேஸ்ட்டு வரவே வராது. இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஊதி பிரியாணி பண்ணுறதுக்கெலாம் நமக்கு முடியாது. விறகடுப்பில் செய்கிற டேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு ஸ்டெப் பண்ணால் போதும், பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் ஆனியனோட கேரட், வெள்ளரிக்காய், மாதுளம்பழம்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு துண்டு அடுப்பு கறியை கேஸ் ஸ்டவ்வில் வச்சு எரிச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு பிரியாணியில் அமுக்கி இதே போல் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி உடனே மூடி வச்சுட்டு தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கணுன்னா நல்லா கம வாசனையோட சூப்பரான பிரியாணி ரெடி. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிட்டு சரியே ஆக மாட்டுது. அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சமாக சுக்கு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு குடிச்சிருந்தேன். இதை குடித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.